Ninth standard students, today we are going to see your unit number 4, Prose 17 Oranges, written by Bill Norton. So this lesson is a very interesting lesson. Let's get into the lesson. Before getting into the lesson, we'll finish a small warm-up exercise. Share with your classmates. Imagine you're caught while sneakily eating something without your parents' permission. What would be your reaction at that moment? How would you manage that situation? அதாவது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தெரியாமல் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அம்மா வச்சுருக்கிற ஸ்வீட்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று வந்து தெரியாமல் வந்து எடுத்து சாப்பிட்ருப்போம். அந்த டைமில் அம்மா பார்த்துட்டாலோ இல்லை அப்பா பார்த்துட்டாலோ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அண்ட் அந்த சிச்சுவேஷன் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்கள் எழுதுங்க. இது வந்து நம்ம எல்லாரோட வீட்லேயும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் தட் சிச்சுவேஷன் அண்ட் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி நீங்கள் எதையோ வந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிடும்போது மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? ஸோ வார்ம்அப்லேருந்தே தெரியுது இதுவும் அதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். We are going to read this prose lesson 17 oranges. So 17 oranges அப்படின்றது இந்த டைட்டில் இந்த ப்ரோஸோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். In the story 17 oranges, let us see if the narrator is able to cleverly manage a tricky situation or not. ஸோ இந்த ஸ்டோரியில் 17 oranges அப்படின்ற ஸ்டோரியில் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறவர் தான் நரேட்டர். அதாவது இந்த ஸ்டோரியை சொல்கிறார் இல்லையா, அவர் தான் நரேட்டர். அவர் வந்து அந்த சிச்சுவேஷனை கிளவராக மேனேஜ் பண்ணுறாரா இல்லையான்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Oranges, I was fond of them. I used to eat them all day and every day. But one day a policeman found 17 oranges hidden away in my pockets. He locked me up and I have never eaten an orange again. I want to tell you the story. ஸோ இப்போ இந்த நரேட்டர் இந்த ஸ்டோரியை சொல்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆரஞ்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஒரு நாள் முழுக்க கொடுத்தாலும் அதை வந்து ஆரஞ்சை வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாராம். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து ஒரு 17 ஆரஞ்சஸ் வந்து அவர் பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுருந்தாராம். அது வந்து அவர் ஒரு போலீஸ்மேன் வந்து அவர் பிடிச்சிட்டாராம். ஸோ அவர் வந்து லாக் பண்ணிவிட்டு வச்சுருக்காரு ஸ்டேஷனில். அதுக்கப்புறம்லேருந்து அவர் ஆரஞ்சு சாப்பிடலையாம். ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. I was driving a little pony and cart for the Swift delivery company, and I often went in and out of the docks. I was not really a thief, but I usually left the docks with something under my apron. I had made the apron myself, and it was a big one. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனிக்காக இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ போனி அண்ட் கார்ட் அப்படின்றது வந்து நம்ம ஹார்பரில் போர்ட்டில் ஷிப்லேருந்து இறக்குற அந்த லோட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர்றது தான் வந்து ஒரு கார்ட். அதுதான் அந்த கார்ட்டை அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அப்பப்போ அவர் வந்து டாக்ஸ்க்கு போயிட்டு வருவார். டாக் அப்படின்றது என்னென்னா போர்ட்டில் வந்து கப்பல் வந்து நின்று அந்த கப்பலில் இருக்கிற லோடெல்லாம் இறக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டாக். ஸோ அங்கே போயிட்டு வர வேலை தான் இவருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு திருடம் கிடையாது. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா அந்த டாக்லேருந்து அப்பப்போ கிடைக்கிற சில பொருட்களை வந்து இவர் வந்து அவரோட ஏப்ரான் அப்படின்றது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டிருக்கிற ஒரு ஓவர் க்ளோத் தான் அந்த ஏப்ரான். நம்ம சமைக்கும் போதெல்லாம் போடுவோம்ல பெரிய பாக்கெட் வச்சுட்டு, அதுதான். ஸோ இந்த ஏப்ரானை அவரே டிசைன் பண்ணியிருக்காரு பெரிய பாக்கெட்டை வச்சு. ஸோ பெருசாகவும் இருக்கும் அந்த ஏப்ரான், ப்ளஸ் பெரிய பாக்கெட்ஸும் வச்சு டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்பப்போ அந்த டாக்ஸ்க்கு போயிட்டு வரும்போது ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை வந்து இவர் அதுக்குள்ளே ஒழிச்சு எடுத்துகிட்டு வருவார். When there was a banana boat in the docks, I drove my little cart beside it. Sometimes bunches of bananas fell to the ground. Often my friends kicked a bunch to me from the boat. I always picked up the bananas quickly and hid them under my apron. Then I spent the rest of the day eating bananas. I like bananas, but I like oranges best of all. I only took things when I found them, but some people planned a theft very carefully. Clem Jones was a careful planner. Let me tell you about Clem. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா கொண்டு வர ஒரு லோட் போட் வந்துச்சுன்னா அந்த போட்லேருந்து இறக்குறாங்க இல்லையா பனானா, அப்போது இறக்கும் போது சில பனானாஸ் வந்து கீழே விழும். ஸோ இவர் என்ன பண்ணுவார், அந்த
பின்புறமா போய் அந்த கீழே விழுற பனானாலாம் இவர் எடுத்து வச்சுப்பாரு. சம்டைம்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த போட்டில் அன்லோடிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பனானாஸை வந்து இவருக்காக கிக் பண்ணி விடுவாங்க. அந்த பனானாவையும் வந்து இவர் ஏப்ரனுக்குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவார். வந்துட்டு ஃபுல் டே வந்து அந்த பனானாஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். ஆனால் பனானா விட இவருக்கு ஆரஞ்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி இந்த ஒளிச்சு எடுத்துகிட்டு வர்றது வந்து பிளான் பண்ணியெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில பேர் வந்து பிளான் பண்ணியே வந்து திருடுவாங்க இந்த டாக்ஸில் இருக்கிற அந்த லோட்ஸை. அப்படி ஒரு கேர்ஃபுல் பிளானர் தான் வந்து கிளெம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர். இப்போ கிளெம் ஜோன்ஸ் யார் அப்படின்றத இந்த நரேட்டர் நமக்கு சொல்ல போகிறாரு. One day Clem was coming out of the docks. He was carrying a box. "What have you got in here?" asked Pongo the policeman. "A cat," replied Clem. "But don't make me open the box. The cat will run away." "A cat?" Pongo said. "I don't believe you. Open the box." "But the cat will run away," Clem said again. "There's not a cat in the box," replied Pongo. "Open it up." Clem got very angry, but finally opened the box. Out jumped a ship's cat. The cat ran back into the docks. Clem ran after the cat. He was shouting angrily. ஸோ ஒரு நாள் வந்து கிளெம் வந்து என்ன பண்ணுறாரு, கிளெம் பற்றி இப்போ நம்மளுக்கு சொல்கிறாரு ஒரு நரேட்டர். கிளெம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்லேருந்து வெளியே வரும்போது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வராரு. ஸோ போலீஸ்மேன் இந்த டாக்லேருந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகிறவங்களெல்லாம் போலீஸ்மேன் ஒருத்தர் செக் பண்ணிகிட்டே இருப்பார், அவங்க ஏதாவது திருடிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்றது. ஸோ அந்த போலீஸ்மேன் வந்து என்ன பாக்ஸ் வச்சுருக்க, ஓப்பன் பண்ணி காமி அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டா அப்படின்னு கேட்டோன்னே என்னை வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லாதீங்க, கேட் ஓடி போயிடும் அப்படின்னு கிளெம் சொல்கிறாரு. பட் போலீஸ்மேனுக்கு வந்து டவுட் ஆச்சு. கேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. பட் கிளெம் சொல்கிறாரு இல்லை கேட் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்து போலீஸ்மேன் சொல்கிறாரு இல்லை கேட்லாம் எதுவும் இல்லை, பாக்ஸில் ஒழுங்காக ஓப்பன் பண்ண அப்படின்னோடனே கிளெம்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஃபைனலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த பாக்ஸ் வந்து உண்மையாகவே ஒரு கேட் வந்து ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி டாக்குள்ளே ஓடிடுது. ஸோ இதை வந்து கிளெம் வந்து உடனே திருப்பி கேட்டை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு, கோவமாக கத்திக்கிட்டே ஓடுறாரு. 2 minutes later, Clem came back with the same box. He was holding the lid down tightly. Pongo laughed at him and Clem looked at him furiously. Clem looked angry all the way home. Then he smiled. He opened the box in the kitchen and took out a large Dutch cheese. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா கேட் ஓடி போயிடுச்சு. திருப்பி அந்த கேட்டை பிடிக்க ஓடுற மாதிரி கிளெம் போயிட்டு திருப்பி அந்த பாக்ஸை வந்து டைட்டாக மூடி எடுத்துகிட்டு வராரு. ஆனால் வந்து கோவமாகவே வராரு. போங்கோ அந்த போலீஸ்மேன் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறாரு. ஆனாலும் கிளெம் வந்து ரொம்ப கோவமாகவே வராரு. அதுக்கப்புறம் வீடு வரைக்கும் வந்து அவர் அப்படியே கோவமாகவே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு லார்ஜ் டச் சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒலிச்சு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து கிளெம் ஜோன்ஸ் வந்து அழகாக வந்து அவரோட தெஃப்டை வந்து பிளான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஷிப்ஸ் கேட்னா என்னன்னு, a ship's cat is a cat that rides along on trading, exploration and ships to catch mice and rats which can catch ropes, electrical wiring, screws, brains in the cargo and wooden parts of the ship. So ship ட்ராவல் பண்ணும்போது அந்த கேட்டையும் வந்து கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. ஷிப்பில் வந்து எப்படியாவது ரேட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் இந்த கேட்டை வந்து கொண்டு போவாங்க. ப்ளஸ் அந்த ஷிப் வந்து அந்த ஹார்பர்லேயே அந்த போர்ட்லேயே சுற்றிட்டுருக்கோம். ரேட்ஸ் எங்கே இருந்தாலும் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் அந்த கேட் வந்து மேஜராக இருக்கும். That was Clem's story, but I was not so lucky. Pongo the policeman was red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat bulging. ஸோ இது வந்து கிளெம்மை பற்றி சொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவ்வளோ லக்கி கிடையாது, ஆனால் இவங்க த போலீஸ்மேன் வந்து என்னை வந்து he caught me red-handed. red-handedனா கையும் களவுமா பிடிக்கிறது தான் red-handedன்னு சொல்லுவோம். ஸோ என்னை வந்து அந்த மாதிரி பிடிச்சிட்டாரு. ஏன்னா என்னோட ஏப்ரனோட ஸ்ட்ரிங் வந்து பிரேக் ஆகிருந்தது, ப்ளஸ் வந்து என்னோட ட்ரௌசர் பாக்கெட்ஸ் வந்து நல்லா பல்ஜ் ஆகிருந்ததை போங்கோ பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Hey, wait a minute, Pongo shouted. He caught me by the collar, took me into his cabin nearby and looked into my pockets. There were 17 oranges. Pongo counted them and placed them. How many people are stealing from the docks? Pongo said. You have stolen these oranges and concealed them in your pocket. Have you anything to say? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஆரஞ்சஸ் 17 ஆரஞ்சஸை இவரோட ஏப்ரனுக்குள்ளே ஒளிச்சு எடுத்துகிட்டு வராரு. அதாவது ஏப்ரனை வந்து கீழே கட்டிப்பாங்க அவங்கள சுற்றி, ஸோ அதுக்குள்ளே ஒளிச்சு எடுத்துகிட்டு வராரு. அந்த ஏப்ரன் ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம்
இருந்தது. ஸோ அதனால அவரோட பேண்ட் வந்து பல்ஜ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால போலீஸ்மேன் வந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே பாக்கெட்டில் 17 ஆரஞ்சஸ் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. எடுத்து கவுண்ட் பண்ணி அவரோட டேபிள் மேலே வைக்கிறாரு. வச்சுட்டு நிறைய பேர் இங்கே திருட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த ஆரஞ்சஸை வந்து திருடி உன்னோட பாக்கெட்குள்ளே ஒளிச்சு, கன்சீல்டுனா ஒளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. I said nothing. I was very frightened, but quiet. I had read a lot of detective stories to make the mistake of blabbing. Anything you may be used as evidence against you. I knew that the best plan was to say nothing. So you won't say anything, said Pongo. I'm going to bring the man here. He'll be a witness against you when I bring up this case in the court. Pongo opened the door behind him. I was very worried. I looked at the walls, I looked at the door, I looked at the 17 oranges, and I looked at the apron with its broken string. I'll lose my job, I thought. Perhaps I'll go to prison. What will my father say? What will my father do? I almost gave up the hope of escaping from the trouble. I was in the cabin and the oranges were on the table. Pongo had gone to bring a witness. I was in trouble. ஸோ இந்த மாதிரி போங்கோ வந்து என்ன சொன்னாருன்னா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு வந்து நரேட்டரை கேட்குறாரு. பட் அவர் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அமைதியாக இருந்தார். ப்ளஸ் அவர் வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிச்சிருந்தாரு. அதெல்லாம் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதில் மாட்டிக்கிட்டா இவங்க வந்து நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்றத அந்த உலர்ற விதத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அந்த எவிடன்ஸ் போய் அவங்கள வந்து அவங்க வந்து தப்பு செஞ்சவங்கன்றதை நிரூபிப்பாங்க அப்படின்ற நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருந்தாரு. ஸோ அதனால அவர் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தார். ஸோ அதுக்கு பொங்கோ சொன்னார், நீ எதுவும் பேச மாட்டியா, சரி நான் போய் இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிட்டு வரேன், அவர் தான் வந்து நீ திருடினதுக்கு விட்னஸாக இருப்பார், உன்னோட கேஸை வந்து கோர்ட்டில் பேச அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ்மேனை கூட்டிட்டு வரதுக்கு போகிறாரு. உள்ள ஒரு கேபினில் வச்சு லாக் பண்ணிட்டு இவர் வந்து போகிறாரு. இந்த நரேட்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. வால்ஸை பார்க்குறாரு, டோரை பார்க்குறாரு, ஆரஞ்சஸை பார்க்குறாரு, அவரோட ஏப்ரன் பார்க்குறாரு. ஸோ நிரூபிக்கப்பட்டா இவருக்கு வேலை போயிடும், இவர் ஜெயிலுக்கு போகலாம், அப்பா என்ன செய்வார் அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இந்த ட்ரபிள்லேருந்து இவர் வெளியே வர்றதுக்கான எல்லா விதமான நம்பிக்கையும் இவருக்கு போயிடுச்சு. ஸோ இவர் ஒரு கேபின்குள்ளே லாக் ஆகிருக்காரு. அண்ட் ஆரஞ்சு அந்த டேபிள் இருக்குது. போங்கோ வந்து விட்னஸை கூட்டிட்டு வரதுக்கு போகிறாரு. ஒரு பிரச்சனையில் இருக்காரு. Oh my God, I said, what can I do? Eat the oranges, said a voice in my head. Eat the evidence. Eat them, I asked. Yes, said the voice in my head. Eat them and the evidence will be gone. Be quick, eat them all. ஸோ இந்த ட்ரபிளில் இருக்கும்போது இவர் ஓ மை காட் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவரோட தலையிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, எல்லா ஆரஞ்சஸையும் எடுத்து சாப்பிட்டுடு, அதுதானே எவிடன்ஸு, அதையே அழிச்சிடு அப்படின்னு சொல்லுது. ஈட் தெம் அப்படின்னு கேட்குறாரு. எஸ், நீ வந்து சீக்கிரமாக எல்லா ஆரஞ்சஸையும் சாப்பிட்டனா எவிடன்ஸே எதுவுமே இருக்காது, பி குவிக் எல்லாத்தையும் சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. I thought for half a second. Then I took an orange, I peeled it and put it in my mouth. Soon only the pips were left. ஸோ ஒரு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆரஞ்சு எடுத்து பண்ணி பீலில் உரிச்சு அதை வந்து சாப்பிட்றாரு. வெறும் பிப்ஸ் தான் இருக்குது. பிப்ஸ்னால் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. Said the voice, you have to swallow the pips and the peel. You have to swallow all the evidence. பட் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இந்த சீட்ஸ், அந்த பீல்ஸ், அந்த தோல், அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து சாப்பிடணும், அப்போ தான் வந்து எவிடன்ஸ் சுத்தமாக அழிஞ்சு போகும், எல்லாத்தையும் நீ வந்து முழுங்கணும். ஸ்வாலோனா முழுங்கிறது, எல்லாத்தையும் முழுங்கிடு அப்படின்னு சொல்லுது. எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிடு அப்படின்னு சொல்லுது. எஸ், அஃப்கோர்ஸ், ஐ செட். ஐ swallowed the pips and I put some of the peel in my mouth. Don't eat it, said the voice. There is not time. Swallow it. Be quick. Swallow it. I took a small knife from my pocket and cut the oranges into large chunks. I swallowed the pieces of oranges one after the other. There were still 3 oranges on the table when I heard Poe outside. My stomach was nearly full. Be quick, swallow them, said the voice. I was lucky. Pongo and the other policemen had seen some carts at the dock gate. They went and talked to the drivers. This gave me a few more minutes. I must swallow all the oranges, I thought. Only 3 left. I swallowed the first one and then the second. Suddenly to open. I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. Pongo and the other policemen walked in. This is the thief, Pongo said. I caught him with his pocket full of oranges.
ஸோ இந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அந்த தோல் அந்த சீட்ஸ் எல்லாத்தோடையும் ஆரஞ்சு முழுங்கணும் அப்படின்னு சொல்லுது. எஸ் அஃப்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, இல்லை நீ சாப்பிட எல்லாத்தையும் முழுங்கணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு சின்ன நைஃப் எடுத்து அந்த ஆரஞ்சஸை வந்து லார்ஜ் சங்க்ஸாக கட் பண்ணுறாரு. கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த தோலோட அந்த சீட்ஸோட முழுங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3 ஆரஞ்சஸ் வருது. அப்போ போங்கோ அந்த போலீஸ்மேன் வர சத்தம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வயிறும் ஃபுல் ஆயிடுச்சு. பட் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அந்த போங்கோவும் இன்னொரு போலீஸ்மேனும் சில கார்ட்டை வந்து பார்க்குறாங்க, சில வண்டி போகிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு போயிடுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இவருக்கு டைம் கிடைக்குது. ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. 2 ஆரஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது. அப்போ டோர் திறக்கிற சத்தம் கேட்குது. ஃபைனலாக அந்த ஃபைனல் ஆரஞ்சையும் வந்து அவர் ஸ்வாலோ பண்ணிடுறாரு, முழுங்கிடுறாரு. ஸோ போங்கோ உள்ளே வராரு, சொல்கிறாரு, இவன் தான் திருடன், நான் வந்து இவன் பாக்கெட் ஃபுல்லாக ஆரஞ்சு இருக்கும்போது இவனை நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு. தென் போங்கோ லுக்ட் அட் த டேபிள் அண்ட் அட் ஃபர்ஸ்ட் he could not figure out what had happened. Where are the oranges? I can smell them, said the other policeman. ஸோ போங்கோ வந்து டேபிளில் பார்க்குறாரு, அவர் ஆரஞ்சஸ் வச்சுட்டு போன டேபிளில். ஆனால் ஆரஞ்சு சுத்தமாக இல்லை. அவருக்கு என்ன நடந்ததுன்றது ஒரு நிமிஷம் புரியல. கேட்குறாரு, ஆரஞ்சுனா எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு போலீஸ்மேன் சொல்கிறாரு, எனக்கு அந்த ஸ்மெல், ஐ கேன் ஸ்மெல் தெம், எனக்கு அந்த ஸ்மெல் தெரியுது, ஆரஞ்சோட ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. I said nothing. Pongo looked everywhere for the oranges. He looked in my pockets, he looked in my apron, but he didn't find one orange. Finally, Pongo understood what had happened, but it was very difficult to believe. 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? I said nothing. Pongo was not able to send me to prison. There was no evidence. Pongo became angry and shouted at me, but I didn't say a word. In the end, he had to let me go. I told Clem Jones about the 17 oranges. Pongo locked you in that cabin for half an hour, said Clem. He had no right to do that. Perhaps Clem was right. I don't know. I didn't have time to think about it. I had eaten 17 large oranges. ஸோ போங்கோக்கு வந்து என்ன இவர் பண்ணியிருக்காருன்றது புரிஞ்சதுக்கு அப்புறமா போங்கோ வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆரஞ்சு டேபிள் மேலே இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே ஆரஞ்சு இல்லை. ஸோ அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஆரஞ்சை இவர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்காருன்னு. பட் ரொம்ப அது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போங்கோக்கு இருந்தது. 17 ஆரஞ்சஸையும் நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் இவர் பதிலே பேசல, அமைதியாக இருக்காரு. ஸோ இவரை ப்ரிசனுக்கு அனுப்ப முடியல, எவிடன்ஸ் இல்லை. ஸோ போங்கோக்கு பயங்கர கோவம் வந்து பயங்கரமாக கத்துறாரு. பட் இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. ஃபைனலாக இவரை போக விட்டுடுறாரு. ஸோ இவர் வந்து இந்த கதையை கிளெம் ஜோன்ஸ் கிட்ட சொல்கிறாரு. கிளெம் ஜோன்ஸ் ஒன்னே சொன்னார், போங்கோ வந்து ஒன்று ஹாஃப் அன் ஹவர் கேபினில் பூட்டி வச்சுருந்தாரா, அப்படி அவர் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. மேபி கிளெம் ஜோன்ஸ் வந்து கரெக்டாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு அந்த டைமில் வந்து தோணலை. அவருக்கு வந்து எவிடன்ஸ் அழிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தோணுச்சு. ஸோ அவர் இந்த 17 லார்ஜ் ஆரஞ்சஸையும் ஃபுல்லாக தோலோடையும் சீட்ஸோடையும் சாப்பிட்ருந்தாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றதையே விட்டுட்டாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து கையும் களவுமாக பிடிப்பட்ட ஒருத்தர் எப்படி வந்து அந்த ட்ரிக்கி சிச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு வராரு, எப்படி அந்த எவிடன்ஸை வந்து அழிச்சு அவர் வந்து வெளியே வராரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், கிவிங் ஆரஞ்சஸ் டியூரிங் their நியூ இயர் சீசன் இஸ் அ ஃபெஸ்டிவ் ரிச்சுவல் ஆஃப் த சைனீஸ். தே ஆர் யூஸ்வலி கிவன் இன் பேர்ஸ் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நியூ இயர் சீசன் போது ஆரஞ்சஸை கிஃப்ட் பண்ணுறது வந்து சைனீஸோட ஒரு ரிச்சுவல். அவங்க காலங்காலமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர ஒரு சடங்கு. ஸோ யூஸ்வலாக 2 ஆரஞ்சு பேராக கொடுப்பாங்க அண்ட் இட் இண்டிகேட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. வெரி ஈஸி அண்ட் ரிட்டன் அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ். இதில் வந்து ஆரஞ்சை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1 orange contains our daily requirement of vitamin C. ஸோ நம்மளோட டெய்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய விட்டமின் சியோட அந்த ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ஆரஞ்சில் இருக்குது. Oranges were first grown in India and then they spread to the other parts of the world. Orange first இந்தியாவில் தான் க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு அதை கொண்டு போனாங்க. நெக்ஸ்ட் அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம்.
William John Francis Norton, known as Bill Norton, 1910 to 1992, was an Irish-born British playwright and author. He worked as a weaver, coal bagger, and lorry driver before he started writing. His preferred environment was working-class society, which is reflected in much of his work. He wrote many novels, short stories, plays, and children's books. He is best known for the play Alfie. His 1977 children's novel My Pal's Badger is an account of his childhood in 1920s Bolton. ஸோ இதை எழுதின இந்த ஆத்தர் வந்து ஒரு ஐரிஷ் பார்ன், அயர்லாண்டில் பிறந்தார், ஆனால் பிரிட்டனில் வளர்ந்தார். அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர், ஒரு வீவர், கோல் பேக்கர் அண்ட் லாரி டிரைவர். அதுக்கப்புறமா இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவரோட என்விரான்மெண்ட் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் சொசைட்டி தான், அதாவது வேலை செய்து சம்பாதிக்கிறவங்க. அதை பற்றி அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் தான் இவர் நிறைய எழுதியிருப்பார். ஸோ இவரோட பெஸ்ட் நோன் பிளே வந்து ஆல்ஃபி அப்படிங்கிறது. 1977 இவர் எழுதின சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால்ஸ் பேட்ஜர் அப்படின்றது வந்து அவரோட சைல்ட்ஹுட் பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ இதுதான் அபவுட் தி ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற க்ளாசரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து உங்களோட கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடணும். தென் எக்ஸசைசஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஆன் யோர் ஓன், யூ கேன் டூ இட் வெரி ஈஸி. ஆன்சர்ஸ் வீடியோவோட எண்டில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பி எக்ஸசைஸ். இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ். இது வந்து யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் அ கைட் அண்ட் டூ இட். அண்ட் தென் சி வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ். இதுவும் வந்து ஏதாவது ஒரு கைடோட ஹெல்ப் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் லெசன். கோ த்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா சிம்பிள் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே இந்த ஸ்டோரி புரியும். அதுக்கப்புறமா க்ளாசரி, 2 மார்க், சூஸ் அண்ட் பேராகிராஃப் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் மீ. ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.